நீட் தேர்வு முறைகேடுகள் நாடு முழுவதும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் நுழைவுத் தேர்வுகள் மற்றும் தகுதி தேர்வுகள் நடத்தும் பொறுப்பை மாநில அரசுகளிடம் ஒப்படைக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள ஒன்றிய முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம், நீட் தேர்வு முறைகேடுகள் அம்பலமானதை தொடர்ந்து நெட் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளதை குறிப்பிட்டுள்ளார். தேசிய தேர்வு முகமை இவ்விரு தேர்வுகளையும் நடத்துவதை சுட்டிக்காட்டியுள்ள ப. சிதம்பரம், நுழைவுத் தேர்வு முறைகேடுகளுக்காக இதுவரை யாரும் பொறுப்பேற்கவோ பதவி விலகவோ அல்ல பதவி நீக்கம் செய்யப்பட்டதோ ஏன் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். மாணவர்கள் இழந்துள்ள விலைமதிப்பற்ற ஓராண்டு காலத்தையும் பெற்றோர்கள் இழந்துள்ள பணத்தையும் யார் ஈடுகட்டப் போகிறார்கள் என்றும் சிதம்பரம் வினவியுள்ளார். நுழைவுத் தேர்வுகள் மற்றும் தகுதி தேர்வுகள் நடத்தும் பொறுப்பை மாநில அரசுகளிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள ப. சிதம்பரம், மாநில அரசுகளின் கட்டுப்பாட்டில் உள்ள கல்லூரிகளுக்கான நுழைவுத் தேர்வை நடத்தும் சுதந்திரம் மாநில அரசுகளுக்கே வழங்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். இதேபோல நுழைவுத் தேர்வு நடத்தும் பொறுப்பை மாநில அரசுகளுக்கே வழங்க வேண்டுமென கர்நாடக மாநில அமைச்சர் மது பங்காரப்பா வலியுறுத்தியுள்ளார். பாஜக ஆளும் மாநிலங்களில் வினாத்தாள் கசிவு அதிகமாகியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள ஆம் ஆத்மி கட்சி, இதனால் லட்சக்கணக்கான மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.